யார் போன் பண்ணாங்க? எந்த பிளான பத்தி பேசிட்டு இருந்தீங்க? பிளானா? சிமா, நான் அமர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை. நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க பிரேம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சிமா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்ப என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. ஏன்னா இப்ப என்னால உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனா இங்க பாருங்க பிரேம், இங்க பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் என்னால உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க முடியாது. அதே மாதிரி பொய்யும் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட பொய் சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிடாத. சிமா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன நம்ப. நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான். என்னோட இந்த பிளான் சக்சஸ் ஆன உடனே நான் முதல்ல உன்கிட்ட தான் வந்து சொல்ல போறேன். ப்ளீஸ். நீ பத்திரமா இரு. பிரேம் ஒரு நிமிஷம். பிரேம் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னதான் பண்றாங்க? என்கிட்ட கூட சொல்லாம மறைக்கிற அளவுக்கு. அம்மா துர்கா தேவி, அவங்க ரெண்டு பேரும் நீதான் காப்பாத்தன. அப்புறம் பிரேம் இப்ப என்ன காரியத்தை செய்ய போயிருக்காரோ அதுல அவருக்கு வெற்றியை கொடுங்கம்மா. நாங்க எப்படி எல்லாம் சொன்னமோ அப்படிதான் நீங்க நடந்துக்கணும். பிரச்சனையே வரக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. ஒருவேளை ஏதாவது சொதப்பலா நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 50-50 மரணம் அங்கேயும் இருக்கு, அப்புறம் இங்கேயும் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களை அந்த நாகத்துக்கு முன்னாடி மட்டும் போங்கன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அந்த நாகத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எந்த வேலைக்கு நம்ம முடிவு கட்ட போறோமோ அதை உங்களை தவிர யாராலையுமே பண்ண முடியாது. இங்க பாருங்க, எப்போ மேடம் ஒரு ராஜநாகம்னு தெரிஞ்சதோ அப்ப இருந்தே அதை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. 50-50 அதனாலதான் சொல்றேன், அதிகமா யோசிக்க வேண்டான்னு. நாங்க சொல்லி கொடுத்ததை மட்டும் பண்ணா போதும். சரி, போன் பண்ணி பேசுங்க. சீக்கிரம் திரும்பி வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. வர வரைக்கும் பத்திரமா இரு. ஜெகதீஷ் வர்மா, எத்தனை நாளா எங்க போனீங்க? அது வந்து மேடம், எங்களை அமரும் கேலண்டரும் ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஏமாத்தி தப்பிச்சு வந்துட்டோம். அப்புறம் பெட்டியும் கூடவே எடுத்துட்டு வந்துட்டோம். பெட்டி கிடைச்சிருச்சா? நீங்க அந்த பெட்டிய திறந்து பார்க்கல? இல்ல, கண்டிப்பா பார்க்கல மேடம். சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே இப்ப வரேன். இல்ல மேடம், இப்போ நீங்க வராதீங்க. இப்போ நாங்களே அமர் கேலண்டர் கண்ணில் படாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மேடம், நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். நீங்க ஈவினிங் 7 மணிக்கு வந்துருங்க, நாம அங்க சந்திக்கலாம். சரி சரி, நான் வந்துடுறேன். அந்த பெட்டியை கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்த எனக்கு சொந்தமாக்கிக்கிற விஷயத்துல மொத்த பரத்வாஜ் குடும்பமும் என்ன தடுக்க முடியாது.